வியாழக்கிழமைங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 29 பிப்ரவரி தேதிங்க சாரிங்க பார்த்தீங்கன்னா மாடு நல்ல பிரம்மாண்டமான பெரிய மாடு. போன வாரம் நம்ம 1,02,000 கேட்ட மாடு 1,08க்கு வாங்கின மாடு ஆட்டம். இது நல்லா ஹெவி சைஸ் மாடு, நல்லா இருக்கும் குவாலிட்டியாக, நல்ல பெருமாள். இப்போ நானே ஒரு 5.5 அடி இருக்குங்க, என் ஹைட்டுக்கு ஓரளவுக்கு நிற்கிதுங்க. வணக்கமுங்க. வணக்கம். நம்ம பேர் மணிகண்டனுங்க. நம்ம ஈரோடு மாட்டு சந்தையில் வியாழக்கிழமான மாட்டு சந்தையில் மாடு வாங்கி கொடுக்குறோம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா 1,40,000 சொல்லி 1,10க்கு வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த மாடு வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இதோட 20 மாடாட்டு ஹெச்எஃப் அரியலூருக்கு வாங்கியிருக்காங்க. எல்லாமே ஒரு 20-25 லிட்டர் கறந்துக்கிட்டு இருக்குது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு தலைச்சங்கடேரி வாங்கினார், சென்னையில் வாங்கினார். ஆனால் அந்த மாடு பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆச்சு, இன்ன வரைக்கும் பாலே திரும்பலை. 97,500 வாங்கின மாடுங்க. அந்த மாடு பாலே திரும்பலை. அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் தான் பால் கறந்துச்சு. அதனால் அந்த மாடை நம்ம மாட்டு வியாபாரி நமக்காக அந்த மாட்டை மாற்றி கொடுத்துட்டு இந்த மாடு வேறு மாடு நம்ம வாங்கியிருக்கோங்க. 1,10க்கு வாங்கியிருக்கிறோம். அவரும் இவருக்கு ரொம்ப நஷ்டீடுன்னு சொல்லிவிட்டு அவரும் ஒரு 30,000 லெஸ் பண்ணிக்கிட்டார். மாடு நம்ம மாற்றி கொடுத்து மாடு இது பண்ணியிருக்கோங்க. இது 2வது வீட்டுங்க. 6 பல்லுங்க. சுழி சுத்தங்க. இது ஒரு 20-25 கறக்குங்க. இது கறக்குறங்கிற விட நமக்கு மாடு மாற்றி கொடுத்து மாட்டுக்கு மாடு நம்ம எடுத்துருக்குறோம். அதுதான் விஷயம். நீங்க தான் மாடு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அரியலூர். இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட மாடு இருக்குங்களா? இருக்குங்க. எவ்வளவு மாடு வச்சிருக்கீங்க? ஒரு 4 மாடு இருக்குங்க. நீங்க மாடு வாங்குறது வந்து பாலுக்காகங்களா என்ன விஷயம்? பாலுக்காக தாங்க. எவ்வளவு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் இருக்கு உங்கள்ட்ட? எங்கள்கிட்ட ஒரு 50 லிட்டர் போல இருக்குங்க. சொசைட்டி கொடுத்தா டைரக்டா சேல் பண்ணுவீங்க? சொசைட்டிக்கு. என்ன ரேட்னா போகுது? 40 ரூபாங்க. இப்போ ஹெச்எஃப் மாடலாம் வந்து நிறைய பேர் வந்து மீட்டர் வராது, எஸ்என்எஃப் வராதுன்னு சொல்றாங்க. உண்மைதான். ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராமல் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி ஃபீட்னா கொடுக்குறீங்க? இது வந்து குச்சி, தவிடு, ராக் போட்டு இதுதான் கொடுக்குறேங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு தீவனத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? ஒரு 200 ரூபா செலவு பண்ணுவாங்க ஒரு நேரத்துக்கு. ஒரு நேரத்துக்கு. போன தடவை வாங்கின மாடு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஆமாம், மாற்றி கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா? சந்தோஷங்க. மணி அந்த மாதிரி ரொம்ப நம்பி வாங்கலாங்க. யாருமே பண்ணி தர மாட்டாங்க. மாடு யாரும் பண்ண மாட்டாங்க. நம்மளோட பழக்க வழக்கத்துக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அதே நம்ம ரிட்டனாக பண்ணாலும் நாளைக்கு அந்த இதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கே மாட்டுக்காருக்கு ஒரு மனசுக்கு சரி இவங்க 97,500 வாங்கி இந்த மாடு இப்படி கறக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே மாட்டை மாற்றியும் கொடுத்து அவங்க 30,000 கம்மி டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க. மாடு மேலே மாடு சேர்ந்து பட்டி மேலே பட்டி பெரிய. சரிங்கண்ணா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு கஸ்டமர்கிட்ட பேசினப்பாங்கன்னா அவர் வந்து புதுசாக மாடு இப்போ தான் வாங்க வந்தேன்னு சொன்னார். உங்களோட வீடியோ பார்த்தா அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் இப்போ இதுக்குன்னு மெனு கட்டு பசங்க இது பண்ணி மாடு வாங்க வராங்களோ இல்லையா, நம்மளை பார்க்கணும், நம்மக்கிட்ட பேசணும், நம்ம எப்படி மாடு விற்கிது என்னென்னலாம் பார்க்கறதுக்குன்னு வராங்க. அதே ஒரு பெரிய விஷயம். வந்தெல்லாம் பார்த்து இது பண்ணிட்டு போகிறோம். அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீடியோ பார்த்தா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, அதை வச்சு தான் மாடு வாங்குன்னு சொன்னார். அத மாதிரி இப்போ உங்ககிட்ட இன்னைக்கு மாடு வாங்கினீங்களா, புதுசா மாடு வாங்கினாங்களான்னா இல்ல ஆல்ரெடி எல்லாம் மாடு வச்சிருக்கவங்க தான், எல்லாம் வச்சிருக்கவங்க, விவசாயம் பண்றவங்க எல்லாம் வச்சிருக்கவங்க தான். புதுசா வாங்குறவங்களுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லி பண்ணி கொடுத்துட்றோம். மேக்சிமம் மாடுகளை வச்சிருக்கவங்க தான் எல்லாரும். இங்க வந்து நம்ம வியாழக்கிழமை கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில வந்து நீங்க இன்னைக்கு மாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா, மத்த நாட்கள் இருக்குது இல்லைங்களா இந்த வாரத்துல, அந்த நாள் என்னென்ன பண்றீங்கன்னா? இன்னைக்கு மாடு வாங்கி கொடுத்தா இன்னைக்கு மத்தியானமே ஆயிருக்கு. இன்னைக்கு போனாலும் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது. நாளைக்கு காலையில வந்து சப்போஸ் சீனா பாட்டில் வளர்ப்பு கண்ணுக்குட்டி வேணும்னு நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம பார்ட்டி வந்தால் மட்டும்தான் சந்தைக்கு போவோம், சும்மா போகலாம் மாட்டோம். கஸ்டமர் கூப்பிட்றாங்க, எனக்கு கண்ணுக்குட்டி வேணும்னா வாங்கி கொடுனான்னு சொன்னாங்களா தான் நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கு போவோம், வாங்கி கொடுப்போம். அப்போ ஒரு சனி ஞாயிறு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். அப்போ திங்கக்கிழமை அதெல்லாம் ஏதோ நம்ம கஸ்டமர் வந்தாங்க, ஏதோ மாடு வேணும்னு கேட்டாங்களா, பண்ணையில் வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு இடையில கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நம்ம வியாபாரிக்கு பண்ணையில் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்போம். நல்லா இருந்தால் வாங்கி கொடுப்போம், இல்லைன்னா இல்லை போய் வாங்கியே கொடுத்தாகணும்னு இல்லை, பிடிச்சா வாங்கி கொடுப்போம், இல்லைன்னா எல்லாம் வந்துடுவோம். அது போக நம்ம டெக்ஸ்டைல் பார்க்குறோம். நம்ம வேஷ்டி தான், இந்த வேஷ்டியெல்லாம் நம்ம கடை வேஷ்டி தான். இதெல்லாம் இது மொத்தம் 90 வகையான வேஷ்டி நம்ம வச்சுருக்கோம். எல்லாம் நார்த்து தான் அனுப்புகிறோம், நார்த் சைடு தான். எல்லாம் கோயில் ஐயர் வேஷ்டி எல்லா வேஷ்டியும் இருக்குது. சாமி வேஷ்டியிலேருந்து நம்ம அதை பண்ணுறோம். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ சைலேஜ் நம்ம சப்டீலர் எடுத்து பண்ணலான்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சைலேஜ் பண்ணலான்னு இருக்கிறோம். அது போக வந்து இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் வைக்கலான்னு ஒரு 5-6 பேர் கூட்டு போட்டு நம்ம பஞ்சாபி ஹோட்டலில் வைக்கலாம் ஈரோட்டில்னு சொல்லிட்டு இப்போ இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது கூடிய சீக்கிரம் அதுவும் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்த முயற்சி சின்ன சின்னதாக
முயற்சி பண்ணி நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்கண்ணா, இப்போ டெக்ஸ்டைல்ஸ் இது கொண்டுன்னு சொன்னீங்க, நீங்க வெளி மாநிலத்துங்களுக்கெல்லாம் இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஆமா, இங்க இருந்து பேல் போட்டு அனுப்பிச்சு விடுறதுங்க. லாரிலாம் நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோம். நார்த் சைடு இங்க இருந்து எப்படி சொல்றது, இது இருக்கு இல்லைங்க, ராமர் கோயில் இப்போ கட்டினாங்களா, அயோத்தி கொண்டு நம்ம அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா, நம்ம அந்த சைடு கொண்டு அனுப்புறோம். எல்லா சைடு ஃபுல் பார்த்தா 22 ஸ்டேட் அனுப்புறோம். நம்ம ஈரோடு மணிகண்டன் யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும், எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்.